படித்த படுக்கையில் இருக்கிற உங்களை, மருத்துவத்தால் கைவிடப்பட்ட உங்களை, இனிமேல் அவ்வளவுதான் என்ற நிலைமைக்கு வந்திருக்கிற உங்களை சந்திக்கத்தான் இயேசு வந்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா மகனே, மகளே நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா, உன் குழந்தை சுகமாக வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா, உன் கணவர், உன் மனைவி, உன் பெற்றோர், உன் குடும்பத்தில் உள்ளவங்க சுகமாக வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா? இயேசு அன்பாய் கேட்கிறார். எவ்வளவு கரிசனை உள்ள ஒரு தேவன். இப்படி யாருமே அவனை விசாரித்தது இல்லை, யாருமே வந்து அன்பா அவன்கிட்ட பேசினது இல்லை. அதனால் அவன் ஆச்சரியத்தோடு அவரை பார்க்கிறான். சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் வந்து இந்த எனக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லை, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை கொண்டு போய் விட யாருமே இல்லை. அந்த தன்னுடைய வேதனையை சொல்லுகிறான், கைவிடப்பட்ட நிலைமையை அவன் சொல்லுகிறான். அப்பதான் இயேசு சொல்லுகிறார், எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. இயேசு அவனை பார்த்து, எழுந்திரு, உன் படுக்கை எடுத்து. இயேசுடைய ஒரு வார்த்தையில் ஒரு வல்லமை. இயேசு ஒரு வார்த்தை சொன்னால் அதில் அற்புதம் நடக்கும். அவர் கரத்தை நீட்டி தொட்டால் அதில் அற்புதம் நடக்கும். அவர் பார்த்தால் ஒரு அற்புதம் நடக்கும். அவ்வளவு வல்லமை உள்ளவர் இயேசு. இன்னைக்கு அவருடைய கண்கள் உன் மீது விழுந்திருக்கிறது, அவருடைய பார்வை உங்கள் மேலே விழுந்திருக்கிறது. வியாதி படுக்கையில், மரண படுக்கையில், இனி அவ்வளவுதான் என்று படுத்திருக்கிற உங்களைத்தான் அவர் நோக்கி பார்க்கிறார். ஆண்டவர் உங்களைத்தான் எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்ட நட என்பதாக.